தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 15/8/2025 வெள்ளிக்கிழமை, அசுவதி நட்சத்திரம், காலை 9:58 வரை, பிறகு பரணி. இன்றைக்கு ஒரு நல்ல இனிய நாள், சுதந்திர தினம். 15/8/1947 நாம் சுதந்திரம் பெற்றோம். இன்றைக்கு சுதந்திர கொடி பறக்கிறது. இந்த சுதந்திர கொடி பறப்பதற்கு எத்தனை தியாகசீலர்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். தியாகிகளை இன்று நாம் நினைத்து வணங்கி போற்ற வேண்டும். நெல்லை ஜெயந்தா என்ற ஒரு அற்புதமான கவிஞர் ஒரு பாடல் எழுதியிருப்பார். இன்றைக்கு தேசிய கொடி பறப்பது திரிக்கப்பட்ட கயர்களால் அல்ல, பறிக்கப்பட்ட உயிர்களால் என்று. அத்தனை உயிர்களும் பறிக்கப்பட்டு அதற்கு பின்னாலே போராடி பெற்ற சுதந்திரம். இதை நாம் பேணி பாதுகாக்க வேண்டும். தாய்மண்ணை நாம் நேசிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கவிஞர் கண்ணதாசன் ஒரு அழகான பாடல் ஒன்று எழுதியிருப்பார். அதாவது, ஒரு மனிதன் தியாக வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், வாரி வாரி வழங்கும் போது வள்ளலாகலாம், வாழை போல தன்னை தந்து தியாகியாகலாம் என்று எழுதியிருப்பார். பொதுவாக திருமண வீடுகளுக்கு சென்றால் வரவேற்பு கொடுப்பதற்கு எத்தனையோ மரம் இருக்கிறது. புளிய மரம் இருக்கிறது, தேக்கு மரம் இருக்கிறது, பலா மரம் இருக்கிறது. ஆனால் வாழை மரத்தை தான் நாம் முன்னாலே கட்டுகின்றோம். ஏன் கட்டுகிறோம் தெரியுமா? வாழை என்பது, அந்த வாழை மரத்தின் அத்தனை பாகங்களும் நமக்கு உபயோகப்படுகின்றன. அந்த தண்டு கூட நாம் உபயோகப்படுத்துகின்றோம், நாரை கூட பூக்கட்ட உபயோகப்படுத்துகின்றோம், பழத்தை சாப்பிடுகின்றோம், இலையை நாம் சாப்பிடுவதற்கு உபயோகப்படுத்திக் கொள்கின்றோம். முழு உடலையும் அர்ப்பணிக்கின்ற தியாக வாழ்க்கை அந்த வாழைக்கு உண்டு. ஆகையினாலே தான் வாழை மரத்தை நாம் திருமண வீட்டிலே கட்டி வைக்கின்ற பொழுது, உள்ளே நுழைகின்ற பொழுதே நம்முடைய வாழ்க்கையும் தியாக வாழ்க்கையாக இருக்க வேண்டும், பிறருக்கு உதவுவதாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க வேண்டுமாம். அப்படி பிறருக்கு உதவுகின்ற எண்ணம் நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். நாட்டுப்பற்று மிக்கவர்களாக நாமும் வாழ வேண்டும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து, இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு மிக அற்புதமான நாள். ராசியிலேயே சுகாதிபதி சந்திரன். சுகங்களும் சந்தோஷங்களும் வந்து சேரும். அரசியல்வாதிகளால் ஆதாயம் கிடைக்கும். அலைகடலை தாண்டி வருகின்ற செய்தி நல்ல அனுகூலம் தரக்கூடிய செய்தியாக இருக்கலாம். தாய் வழி ஆதரவு உங்களுக்கு உண்டு. தொழில் உத்தியோகத்திலே புதிய திருப்பங்கள் ஏற்பட போகின்றது. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இந்த நாள் ஒரு வெற்றிக்குரிய நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு கருத்து வேறுபாடுகள் அகன்று கவலைகள் தீருகின்ற நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். கொள்கை பிடிப்போடு செயல்படுவீர்கள். தொல்லை தந்தவர்கள் எல்லையை விட்டு விலகிச் செல்வார்கள். தொழில் முன்னேற்றம், உத்தியோகத்திலே நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. இன்று மேலதிகாரிகள் உங்களுக்கு தொலைபேசி வாயிலாக நல்ல தகவலை கொடுப்பார்கள். இந்த நாள் மிகச்சிறந்த நாளாக உங்களுக்கு அமைகின்றது. மிதுன ராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் முரண்பாடான 2 கிரகங்களின் சேர்க்கை. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறது என்று இதுவரை கவலைப்பட்ட உங்களுக்கு இன்று நினைத்ததெல்லாம் நிறைவேறப் போகின்றது. நிச்சயிக்கப்பட்ட காரியங்கள் நிச்சயிக்கப்பட்டபடியே நடைபெறும். அது மட்டுமல்ல, நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் பெறுவீர்கள். புதிய திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வரப்போகின்றது. நண்பர்களின் சந்திப்பு, நல்லவர்களுடைய நேசம் உங்களுக்கு கிடைக்கும். அயல்நாட்டிலிருந்து வருகின்ற அழைப்புகளும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவதாக இருக்கலாம். குரு 10ஆம் இடத்திற்கு அதிபதி என்பதனாலே உத்தியோகத்திலிருந்து விலகி சுயதொழில் தொடங்கலாமா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த உங்களுக்கு இன்று சுயதொழில் தொடங்குகின்ற ஒரு சூழல் உருவாகப் போகின்றது. இந்த நாள் நல்ல நாள். கடகராசி நேயர்களே, உங்களுக்கு கலியுகத்துக்கு கடகராசி என்பார்கள். இன்றைக்கு மிக அற்புதமான நாள். உங்களுடைய ராசிநாதன் இன்றைக்கு மேஷத்திலே இருக்கின்றார். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம். திடீரென வருகின்ற நல்ல பொறுப்புகள் உங்களுக்கு தலைமை பொறுப்புகளாக கூட இருக்கலாம். மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. அரசு வழியில் கூட நீங்கள் கேட்ட சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கும். விரையாதிபதி புதன் இருப்பதால் நல்ல விரயங்கள் உண்டு. பயணங்கள் அதிகரிக்கும். புதிய வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற ஆசையை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த யோகம் தருகின்ற நாள். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருப்பதனாலே கொஞ்சம் ஆரோக்கியத்தில் சீர்கேடுகள் வரலாம். பயணங்கள் அலைச்சலை கொடுக்குமே தவிர ஆதாயம் கொடுக்காது. சேமிப்புகள் கரைந்து கொண்டிருக்கிறது என்று கவலைப்படுவீர்கள். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களை விட்டு விலகலாம். அப்படி விலகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். உங்களுடைய ராசிக்கு 11 குரு இருப்பதால் தேவைக்கேற்ற அளவுக்கு உங்களுக்கு பணம் வரலாம். என்ன இருந்தாலும் இன்று பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்திராஷ்டமம். எது செய்தாலும் சிந்தித்து செய்ய வேண்டும். இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் திடீரென வரலாம். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகளின்
கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். என்ன இருந்தாலும் உங்களுக்கு 10ல் குரு இருப்பதனாலே பதவி மாற்றங்கள் உறுதியாகும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. அது மட்டுமல்ல, கூட இருப்பவர்களால் சில தொல்லைகளை சந்திப்பீர்கள். பெண்வெளி பிரச்சனைகள் அல்லது குடும்ப பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். மிக மிக கவனம் தேவை. துலாம் ராசினர்களை குரு பார்க்கின்றது. குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே இந்த இல்லம் தேடி நல்ல தகவல் வரப்போகின்றது. முக்கிய புள்ளிகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு வித்திடுவார்கள். பொருளாதார நிலையில் இருந்த அந்த ஏற்ற இறக்க நிலை மாறும். தடைகள் அகலும். தனவரவு திருப்திகரமாக இருக்கின்றது. வாகன யோகம் உங்களுக்கு உண்டு. பயணங்கள் பலன் தருவதாக அமையும். இந்த நாள் நல்ல நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு வெற்றிக்குரிய தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். பாசம் மிக்கவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள். நாட்டுப்பற்று மிக்கவர்கள் ஒத்துழைப்போடு நீங்கள் செய்யும் கூட்டு முயற்சிகளிலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். குருவின் பார்வை 12 பதிவதனாலே இந்த பயணங்கள் பலன் தருவதாக இருக்கும். புகழ் கீர்த்தி மிக்கவர்கள் உங்களுக்கு சிநேகமாவார்கள். பிரபலஸ்தர்களின் தொடர்பால் பெருமைகளை காணப்போகின்றீர்கள். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை அதிகரிக்கும். உங்கள் சிந்தனைகள் அனைத்தும் வெற்றி பெறும். சிறப்பான நாள் இந்த நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியை குரு பார்க்கின்றார். அவரோடு சுக்கிரனும் பார்க்கின்றார். எனவே ஒரு சில காரியங்கள் நல்ல விதமாக நடைபெறும். நடக்காது என்று நினைத்த காரியம் நடைபெறும். நடைபெறும் என்று நினைத்த காரியம் நடைபெறாமல் போகலாம். திடீரென மாற்றங்களை கொடுப்பது குரு சுக்கிர முரண்பாடான கிரகங்களின் பார்வைதான். எனவே நீங்கள் இன்று பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பதனாலே அதிகாலையிலேயே நீங்கள் ஆலயம் சென்று ஆணைமுக பெருமானையும் அம்பிகையையும் வழிபட வேண்டும். அஷ்டமத்திலே சூரியன் இருப்பதால் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படலாம். அரசியல்வாதிகளாக நீங்கள் இருந்தால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மக்கள் செல்வாக்கு தக்க வைத்துக் கொள்வது அரிது. கவனம் தேவை. மகர ராசி நேயர்களே, அஷ்டமத்தில் கேது. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வர வேண்டும் என்று சிந்திப்பீர்கள். தொல்லை கொடுத்தவர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் உயர்ந்து கொண்டே போகும். சொல்லை செயலாக்கி காட்ட இயலாது. யாருக்கும் வாக்கு கொடுத்தால் கொடுக்கும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். 7லே சூரியன் இருப்பதால் கோபம் கொஞ்சம் அதிகரிக்கலாம். கோபத்தின் காரணமாக சில நல்ல வாய்ப்புகளை கூட தவறவிடலாம். எனவே மிகுந்த பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு தேவை. தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பதே நல்லது. கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் சனி தன் சொந்த வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு இந்த எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும். எதிரிகள் விலகுவார்கள். புதிய வாய்ப்புகள் வீடு தேடி வரலாம். புத்திசாலித்தனத்தின் மூலமாக நீங்கள் சில நல்ல காரியங்களையும் உபயோகப்படுத்திக் கொள்வீர்கள். நண்பர்கள் மூலம் உங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கமாகலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும். பாராட்டும் புகழும் கூடும் விதத்தில் ஒரு செயல் ஒன்றை செய்து முடிப்பீர்கள். அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொறுப்புகள் இந்த இல்லம் தேடி வரலாம். மீனராசினியர்களே, உங்களுக்கு ராசிநாதன் குரு 4ஆம் இடத்தில். அர்த்தாஷ்டம குரு. ஆரோக்கிய தொல்லைகள் வரலாம். அலைச்சல் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். நண்பர்களை நம்பி ஒப்படைத்த பொறுப்புகள் நடைபெறாமல் போகலாம். இருந்தாலும் கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதாவது எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை இன்று நீங்கள் அதிகம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். தொழிலே ஒரு முன்னேற்றத்திற்காக முக்கிய புள்ளிகளை இன்று சந்திக்க நீங்கள் நினைப்பீர்கள். அந்த சந்திப்பு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். வாகன மாற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இந்த நாள் அமைகின்றது. எல்லா வழிகளிலும் உங்களுக்கு இனிமைகள் சேர்க்க இன்றைக்கு வெள்ளிக்கிழமை என்பதனாலே நீங்கள் அம்பிகை வழிபாட்டையும் ஆணைமுக பெருமானையும் வணங்குவது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.